வீட்டுக்கு போகணும்னு நினைச்சும் போயிட்டு வந்தாச்சு. சந்தோஷமா இருக்கு. ஆமா திவ்யா, நல்லா இருந்துச்சா? ஆமா, பிறகு எல்லாரும் போனா நல்லா தானே இருக்கும். ஆமாக்கா, கார்த்திகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். வராம இருந்துட்டானே. சந்தியா போக கூடாதுன்னு சொல்லிருப்பாளா இருக்கும். இருக்கும் கையிலே. அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு பாத்துக்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க. யாருக்கு? கௌதம்கா? ஆமா கையிலே, அப்படியே முழுங்குறாங்க. அவன் ஏன் வரலன்னு கேட்டா கன்னியாகுமரி பிளான் பண்ணிட்டாங்க, நமக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க, அதனால அங்க கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு கூப்பிட்டா அவன் வராம இருக்க மாட்டான், அதான் நமக்கு தெரியுமே. அவன் கூப்பிட்டா அவன் வரலனா அப்ப அவதான் போக கூடாதுன்னு சொல்லிருப்பாளா இருக்கும். அப்படியே தான் இருக்கும் கையிலே, முழுங்குறாங்க. அவன் அப்படி சொல்ல மாட்டான், நமக்கே தெரியும். அப்ப அதான் அர்த்தம். திவ்யா சொல்லுங்கக்கா, சந்தியா கூட்டிட்டு கார்த்திக் வந்தானா? கல்யாணம் தண்ணிக்கு வந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் வரலக்கா. நானும் அடிக்கடி சொல்லி விட்டேன், அன்னைக்கு நான் சொன்னேன் தானே. அதுக்கப்புறம் அவங்க வரலக்கா. அண்ணனே வரதில்ல. என்ன சொல்ற? ஒண்ணு இல்லக்கா, அப்ப கார்த்திக் முன்ன மாதிரி வரமாட்டேங்க அப்படித்தானே? அப்படிலாம் இல்லக்கா, அவங்களும் அடிக்கடி வருவாங்க. தெரியாம ஒண்ணு வாயில இருந்து வராதே, மனசுல இருக்கதானே வாயில இருந்து வருது. அப்படிலாம் இல்லக்கா. திவ்யா என்னன்னு சொல்லு. அண்ணனும் வரமாட்டாங்க. ஏன் தெரியலக்கா. அவளுக்கு தெரிஞ்சிருக்கு, சொல்ல மாட்டேங்கிறா. ஆமா கையிலே. சொல்ல விருப்பம் இல்லையா? சரி ஓகே. சரி, என்ன இந்த 2 பெட்? இந்த பிங்க் கலர் பெட் என்னோடது, இது அவனோடது, அதான் தெரியுமே. அதான் என்ன இன்னொரு பெட் வந்திருக்குன்னு கேட்டேன். இதை நான் படிக்கிறதுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த பெட்ல உட்காந்து படிச்சா என்ன? படிக்க மாட்டோம்ல. ஏன் இந்த பெட்ல என்ன இருக்கு? அவங்க தூங்குவாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, அதுதான் காரணமா? தெரிஞ்சுக்கிட்டு ஏங்கா கேக்கீங்க? நேரடியா கேட்க வேண்டியதானே. சரிம்மா சொல்லு, யார் இந்த பெட் வாங்கி கொடுத்தா? அவன் தானா? அவங்க இல்ல. பிறகு அப்பதான் வாங்கி கொடுத்தாங்க. நீ கேட்டியாமோ? நான் இல்லக்கா, அவங்கதான். அவன் தான் அந்த நல்ல காரியத்தை பண்ணதா. ஆமாக்கா, நான் கீழே படுத்திருந்தேன், அதை பார்க்க முடியாம தான் அப்பா கிட்ட அவங்களே கேட்டு ஒரு பெட் வாங்கி தர சொல்லிருக்காங்க. ஏன் இந்த பெட்ல படுக்கிறதுக்கு இடம் இல்லையாமோ, நீ ஏன் கீழே படுத்த? அது அப்பா அவங்க மேல உள்ள கோவத்துல கீழே படுத்துட்டேன். பொருள் கூட தொட மாட்டேன்னு சொல்லிருப்ப போல, அதான் கோவத்துல இருந்தேனே. அண்ணன் உனக்கு ரொம்ப கோவம் தான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் மேல நீ கோவப்பட்டு இருக்க. தப்புதான்க்கா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த பாவிக்கு தெரியலையே. ஏய் சும்மா விளையாட்டு தான் சொன்னேன், அதுக்கு அழுற. உண்மைதானக்கா, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நான் உங்க கூடவே இருந்திருக்கேன், எனக்கு தெரியாம போச்சே. சரி அழாத. அப்பா பெட் வாங்கி தர சொல்லிருக்கானே, அப்பா சந்தோஷமா வாங்கி கொடுத்தாங்களா? என்னையதான் ஏசுனாங்க. ஏன் அவனை தானே திட்டி இருக்கணும், உன்னையே ஏசுனாங்க. அவங்களே திட்டுவாங்க, அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? பெட் வாங்கி தர சொல்லிருக்கான், திட்டு தானே செய்யணும். உன்னை மேல படுக்க வைக்காம பெட் வாங்கி தர சொல்லிருக்கானே, அவனை என்ன சொல்லு? நான் ஒரு நாள் கூட கீழே படுக்கிறது அவங்களால பார்க்க முடியல, அதனாலதான் அப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்க. அப்ப அவனுக்கு திறமையிலன்னு சொல்றியோ? உண்மைதானக்கா? சொன்ன புரிஞ்சுக்கிட மாட்டேன், சொல்லி புரிய வைக்காம மெனக்கிட்டு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி பெட் வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்களே. ஐயோ, நீ சொன்னாலும் எங்க நம்ம புரிஞ்சுக்கிட்ட? புரிஞ்சுக்கலதான். இந்த பெட் வாங்காம இருந்திருந்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சிருந்திருப்போம்ல. மேல படுத்திருப்பேன்னு சொல்ல வரேன். பெறவேனக்கா? இப்போது அந்த பெட்ல படுத்தியா மாட்டியா? நான் படுக்க மாட்டேன். ஏன்? அந்த பெட்டை நான் தொட மாட்டேன்க்கா. ஓ, அதனாலதான் இப்ப கூட உன் பெட்ல உட்காந்துருக்கியோ? ஆமாக்கா, வேற படுக்கிறது இல்ல, நீ உட்காந்துருக்க பெட்ல தானா? இப்பவும் என் பெட்ல நான் படுக்க மாட்டேன்க்கா. பிறகு கீழே படுக்க என்ன? இந்த பெட்லயும் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன், அந்த பெட்லயும் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். பிறகு கீழே தானே படுத்தாவணும். எதுக்கு இந்த சிரிப்பு? நான் பெட்ல தான் படுக்க மாட்டேன். பிறகு அவங்க தான் சொன்னாங்க நீ பெட்ல தானே படுக்க மாட்டேன், அப்ப என் மேல படுத்துக்கன்னு சொன்னாங்க. அடா சக்க, எங்க வேணா அப்படி சொன்னா? ஆமாக்கா, அப்படிதான் சொன்னாங்க. அப்ப நீ எப்படி படுத்துட்டு இருக்க? ஆமா, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு எது? சந்தோஷமா இருக்கு திவ்யா கேட்க. ஆமாக்கா, உங்க பிள்ளை நான் விளையாண்டு தானே அவன் இங்க படுப்பான், அவன் எங்க மேல படுத்து கிடுவான்க்கா. நான் என் பெட்ல படுத்து கிடக்கும் போதே அவன் அவனோட அப்பாவோட தான் படுத்து கிடப்பான். இப்ப கேட்கவா வேணும்? அம்மா அப்பாவும் என்ன படுத்திருக்காங்க, அவன் எங்களுக்கு நடுவுல வந்து படுத்துக்கிடுவான். டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கும், பெரிய பக்கிட்ட விட்டுற வேண்டியதானே. படிக்கணும்லாக்கா, அதான் அவனாவது டிஸ்டர்ப் பண்ணட்டுமேனு விட்டுட்டோம். இது வேறையா? ஆமாக்கா, எக்ஸாம் வருதுல, அதனாலதான்க்கா. சரிம்மா, என் புருஷன் ஜென்டில்மேன். அப்புறம் ரொம்ப நல்லவங்க. அப்புறம் என் தெய்வம், என் சாமி. அப்புறம் இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போலாம். கொஞ்ச நாளா நான் இதெல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன், இனிமே நான் மிஸ் பண்ணுவேனா? சரி திவ்யா. சந்தோஷமா தான் இருக்கியல, அந்த பெட் எடுத்து வேண்டியதானே தூர. யாரும் வந்தாங்கன்னு கேட்பாங்கல்ல, அவங்க தான் சொன்னாங்க எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கிடக்கட்டும்னு சொன்னாங்க. சரி திவ்யா. சத்யக்கா,
என்கிட்ட வந்துட்டியா சொல்லு. உங்களை அக்கனை கூப்பிடக்கூடாதுன்னு அண்ணன் ஓயாம சொல்லிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் அக்கனை கூப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல. சரிக்கா, நீங்க அண்ணன் மேல கோவத்துல தானே இருக்கீங்க, எப்படிக்கா மனசு மாறுவீங்க? அண்ணன் வேற சொன்னாங்க, ரொம்ப வருத்தப்பட்டாங்க, செவுத்துல முட்டி முட்டி அழுதாங்க. எதுக்கு நீங்க பேச மாட்டீங்கன்னு தான் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. பிறப்பிக்க பேசுனீங்க, அவங்க தலையில ஏதாவது காயத்தை பாத்தீங்களா? இல்லையா திவ்யா? ஆறி இருக்குமா இருக்கும், உள்காயமா இருக்கும். அது அவங்க முட்டி முட்டி அழுதாங்க, அப்போ வந்ததுதான். அவளுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்களா என்னால? ஆமாக்கா, அதை புரிஞ்சுக்காமல நான் இருந்துட்டேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். முந்தா நாள் வரைக்கும் என்கிட்ட சண்டை போட்டுக்க பாத்துக்க. ஏன்க்கா கௌதம் கிட்ட நகை பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும்னு சொல்லிட்டேன் பாத்துக்க. நீங்க எப்படி சொன்னீங்க? இங்க பாரு எப்படி பேசா பாரு. திவ்யா, கௌதம் மாசப்பட போய் தானே அவங்க 4 பேர் குடிச்சாங்க. அவங்க என்ன எல்லாரும் வாயிலும் போய் ஊத்தியா செஞ்சாங்க? சரிதாக்கா, யார் சொல்றது சரிங்கிற? சத்தியக்கா சொல்றது வாஸ்தவமான பேச்சு தானே. அவங்க வாயில கொண்டு போய் ஊத்தல, இவங்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்க போய் தானே குடிச்சிருக்காங்க. இவங்க கேட்டதுனால தானே குடிச்சாங்க, அது தப்பு இல்லையாமோ? அதை சொன்னா அவனுக்கு கோவம் வந்துருது பாத்துக்க. அவ கட்டிக்கு போறவங்கள பேச விட மாட்டீங்க. அதுக்கு நான் பேச விடுவேன். நீங்க எல்லாரும் இல்லாத பொல்லது சொல்லுவீங்க, நான் கேட்கணுமோ? பாத்துக்க எப்படி பேச பாரு. சத்தியக்கா உங்க பக்கம் நியாயம் இருக்கு, நான் தப்பு சொல்ல மாட்டேன். என்ன பத்தியா திவ்யா புரிஞ்சுட்டா பாரு. நீ என்ன இருக்கியே? தப்புதான் சக்தி, இனி மன்னிச்சிரு. அப்படி மன்னிப்பு கேட்கணும். இனி நீ அவங்க கிட்ட கேட்க மாட்டேங்க. எனக்கு என்ன எதுவும் ஞாபகம் இல்லைன்னு நினைச்சியா? அது எப்படி கேட்க முடியும்? காலைல வரதுல மன்னிப்பு கேட்க சொல்ற? ஆமாவாக்கா, பிறகு தப்பா பேசிருக்காளா, மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். இவ மட்டும் இல்ல, ராமகிருஷ்ணன் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். ஏக்கா அவங்க என்ன செஞ்சாங்க? இவதான் புரியாம பேசுறான்னு பார்த்தா அவன் எப்படிலாம் போய் சொல்லுதான் தெரியுமா? அபாண்டமா பழிய போடுதான் என் புருஷனால. புருஷனா? ஆமா, பிறகு அப்படி என்ன சொல்லிட்டாங்களோ? ஆமா, எங்க வாயில ஊத்தி விட்டான்னு சொல்றான். ஐயோ, அபாண்டமால பேசிருக்காங்க. அதானே திவ்யா, இவ சொல்லுறதுக்கு ஒத்து ஊதுறான் பாத்துக்க. தப்புதான் தப்புதான்.